இந்த பப்ளிக் பில் தோல்வி அடையக்கூடாது. தோல்வி அடைஞ்சா என்னது ஆட்சியை கலைஞ்சிடணும். ஏன்னா பப்ளிக் பில் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அமைச்சர் கவர்மெண்ட் சார்ந்த ஒருத்தர் வந்து கொண்டு வராரு. அப்ப தோல்வி அடையக்கூடாது இல்ல, அது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த மசோதாவோட தன்மையை பொறுத்து இது 3 டைப். அறிமுகப்படுத்துறவர் யாருங்கிறது அடிப்படையில் பிரைவேட் அண்ட் பப்ளிக்னு பிரிச்சோம். தன்மையை பொறுத்து 3 பிரிக்கணும். என்னது? சாதாரண மசோதா, ஆர்டினரி பில். பண மசோதா, 110 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே பண மசோதான்னு படிக்கும் போதெல்லாம் 110 ஞாபகம் வந்துடணும். அடுத்து என்னது? நிதி மசோதா. நிதி மசோதாக்கு என்ன ஆர்டிகல் அப்படிங்கிறது என்ன நீங்க வந்து சொல்லிவிடுங்க. நம்ம பிரைவேட் பில், பப்ளிக் பில்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சாதாரண மசோதா அப்படின்னு ஒன்று படிக்கிறோம். நார்மலா வரக்கூடிய சட்டங்கள் கிரியேட் பண்றது, அது இது எல்லாமே சாதாரண மசோதா. பண மசோதா அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். அப்புறம் நிதி மசோதா அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். இந்த நிதி மசோதா, பண மசோதாலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஒரு சாதாரண மசோதா அப்படின்னா என்ன? அந்த சாதாரண மசோதா அப்படிங்கிறது எத்தனை ஸ்டேஜஸ் கடந்து எப்படி எல்லாம் பாஸ் ஆகி எப்படி வந்து உருவாகுது, அதை பற்றி தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். சாதாரண மசோதா அப்படிங்கிறது என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். சரி, இதில் பாருங்கள், ஒரு சாதாரண மசோதா அப்படிங்கிறது சட்டம் ஆகணும் அப்படின்னா எத்தனை நிலைகளை கடந்து வரணும் அப்படின்னா 5 ஸ்டேஜஸ், 5 ஸ்டேஜஸை கடந்து வரணும். ஒரு சாதாரண மசோதா அப்படிங்கிறது சட்டமாகணும் அப்படின்னா, லா சட்டமாக மாறணும்னா இட் ஹேஸ் டு பாஸ் த்ரூ தி 5 ஸ்டேஜஸ். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் வாசிப்பு. அந்த 5 ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். அதுக்கப்புறம் அடுத்த அவையில் அறிமுகப்படுத்துறது இல்லையா, 4th and 5th. இந்த 5th ரீடிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர்கிட்ட கையெழுத்துக்கு போகிறது. 4th ரீடிங் அப்படிங்கிறது எந்த அவையில் அறிமுகமாக இருந்தாலும் அடுத்த அவைக்கு, செகண்ட் ஹவுஸுக்கு வந்து போகிறது வந்து 4th ரீடிங். அந்த எந்த அவையில் அறிமுகமாகுது அந்த செகண்ட் ஹவுஸுக்கு போன உடனே மறுபடியும் இந்த 3 ஸ்டேஜஸ் கடந்து மறுபடியும் வந்து தான் வரும். இது மாதிரி தான் அந்த சிம்பிளான ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? முதல் வாசிப்பு. இந்த முதல் வாசிப்பில் வாக்கெடுப்புலாம் நடத்த மாட்டாங்க. யார் மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்களோ, அது பிரைவேட் பில்லோ பப்ளிக் பில்லோ, யார் மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்க வந்து அந்த மசோதாவை படிச்சு காட்டுவாங்க. எல்லாருக்கும் வந்து படிச்சு காட்டுறாங்க. அது வந்து முதல் வாசிப்பு. ஒருவேளை ஸ்பீக்கர் அனுமதிச்சாங்கன்னா முதல் வாசிப்பை பண்ணாம நேரடியா வந்து கெசட்ல கூட அறிமுகப்படுத்தலாம். அது மாதிரிலாம் உண்டு. இப்போதைக்கு முதல் வாசிப்பு அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து படிச்சு, அந்த மசோதாவை அறிமுகப்படுத்துறவங்க படிச்சு காட்டுறாங்க. அடுத்து வரக்கூடிய 2வது ஸ்டேஜுக்கு பேரு செகண்ட் ரீடிங் அப்படின்னு பேரு. இந்த செகண்ட் ரீடிங்கை மொத்தம் 3 டைப்பா நம்ம வந்து பிரிக்கலாம். அது என்னென்னு பிரிக்கிறோம் அப்படின்னா பொது விவாதம், ஜெனரல் டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ், கமிட்டி ஸ்டேஜ், குழு விவாதம் அப்படின்னு ஒன்றும், கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று படித்தோம், அது பேர் என்ன சொல்லிட்டோம் அப்படின்ட்டுனா ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு படிச்சிட்டோம் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் மசோதாவை யார் அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவங்க அந்த மசோதாவை வந்து படிப்பாங்க. யார் மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவங்க படிப்பாங்க. வாக்கெடுப்புலாம் நடத்துறதில்ல. செகண்ட் ரீடிங் அப்படின்னு ஒன்று வருது, 2வது வாசிப்பு. இந்த 2வது வாசிப்பை 3 ஸ்டேஜஸாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்னென்னு பேர்? ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படின்னு பேர், பொது விவாதம். 2வது ஸ்டேஜுக்கு என்னென்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னா 2வது ஸ்டேஜுக்கு பேர் வந்து கமிட்டி ஸ்டேஜ், குழு. ஒரு குழுவுக்கு கொடுத்து அந்த குழு வந்து அது சார்ந்த கருத்துக்களை கொடுக்கறது. 3வது ஸ்டேஜுக்கு என்னென்னு பேர் வைக்கிறோம் அப்படின்ட்டுனா அறிக்கை நிலை அப்படின்னு பேர் வைப்போம் தமிழ்ல. ஆங்கிலத்தில் என்னென்னு பேர் வைக்கிறோம்